வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தங்கமோ வெள்ளியோ இதெல்லாம் விடவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கேஸ் சிலிண்டர் தான். ஏன்னா அதுதான் இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. நம்ம கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி வீடுகளில் இந்த கேஸ் சிலிண்டரை எந்த அளவுக்கு சிக்கனமாக உபயோகித்து அதை ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம 2 விஷயத்தில் நமக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தட்டுப்பாடு இப்போ நமக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் டைம். ஆனால் இதே விஷயம் இதுதான் கடைசி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது எப்போனாலும் திருப்பி வரலாம். அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது லைஃப் லாங் நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக கொண்டு போகலாம், இன்கேஸ் இதே பிரச்சனை திருப்பி வந்தாலும் அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளால் பணத்தை நிறையாவே சேமிக்க முடியும். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த பணத்தை சேமிக்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம என்னென்ன டிப்ஸ் வச்சு நம்ம கேஸ் சிலிண்டரை சிக்கனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு டெம்ப்ரரியாக கொஞ்சம் மாதங்களுக்கு இப்போ நம்ம ரெசிபி புதுசாக ஒரு ரெசிபி யூடியூப்பில் பார்த்து நான் குக் பண்ணுறேன், இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது வேறு நாட்டோட ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டாம். நான் அப்படி பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்மளால் எஃபெக்டிவாக சமைக்க முடியாது. நம்ம நிறைய நேரம் நான் சமைச்சிட்டே இருப்போம். அதனால கேஸ் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு டெம்ப்ரரியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் வீட்டிலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வீட்டில் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நார்மலாக நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம கேஸ் ஆன் பண்ணி பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத வெளியில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. அப்படி வச்சாதான் அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தால் தான் நம்ம சமைக்கும் போது அது ஈஸியாக சூடாகி குக் ஆகும். இல்லைனா அது ரொம்ப ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கூலாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கேஸ் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி போகும்போது கேஸ் நிறையா வேஸ்டேஜ் இருக்கும். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே சமைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு கவர் போட்டு சமைக்கணும். கீரையை மட்டும் நம்ம கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணி சமைக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போது அந்த சூடு வெளியில் போகாமல் உள்ளே இருந்து இன்னும் குயிக்காக குக் ஆகும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வெந்நீர் போடுறோம் குடிக்கிறதுக்கோ அல்லது குளிக்கிறதுக்கோ அந்த மாதிரி அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கெட்டிலையும் கீசரையும் யூஸ் பண்ணணும். குடிக்கிறதுக்குனா கெட்டில் யூஸ் பண்ணுங்கள், குளிக்கிறதுக்குனா கீசர். ஏன்னா அந்த இதுக்குமே நீங்கள் திருப்பி சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு ரொம்ப சிலிண்டர் வேஸ்டேஜ் இருக்கும். 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம நம்ம எப்போவுமே சமைக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது லோ ஃப்ளேம்லேயோ வச்சு சமைக்கணும். எப்போவுமே அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கும்போது நமக்கு பாத்திரமும் அடிப்பிடிக்கும், அதே நேரத்தில் ஒழுங்காகவும் குக் ஆகாது, அதே நேரத்தில் கேஸும் வேஸ்ட் ஆகும். அடுத்தது 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் சமையல் ரெசிப்பியை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இல்லாமல் இப்போது நிறையா குக்கரில் பண்ணுற மாதிரி ரெசிபீஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இத்தனை விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்லாம் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் கேஸ் ஆன் பண்ணி வைக்கிற அவசியமும் இருக்காது. அடுத்தது 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நிறையா பேர் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதாவது கேஸை மட்டுமே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம அந்த ஸ்டவ்வுக்கு ஒரு லைட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் இந்த லைட்ரு ஒர்க் ஆகலைன்னா திருப்பி அந்த லைட்ரை அடித்து பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த டைமும் நமக்கு கேஸ் வேஸ்டேஜ் நமக்கே தெரியாமல் ஆகும். அதனால லைட்ரு ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது ப்ராப்பராக இல்லைன்னா அதுக்கு தயவு செஞ்சு காசு செலவழித்து ஒரு நல்ல லைட்டராக வாங்கிடணும்.
அடுத்தது 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சமைக்கிற ஐட்டம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறத பற்றி சொன்னோம். அதே நேரம் நம்ம மற்றது வந்து மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ், இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறையா காய்கறிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது சமையலை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது, இல்லை ஸ்பைசஸ் எடுக்கிறது, இல்லை மசாலா பொருட்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த கேஸ் வந்து வீணாக வந்து அந்த பாத்திரத்தில் வந்து தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்குரிய திங்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, கட் பண்ணணுன்னாலும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டவ் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறைய கேஸை வந்து சேமிக்க முடியும். அடுத்தது 10வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இட்லி வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் வந்து கீழே சூடான தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம ஏதாவது ஒன்று சூடு பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முந்தின நாள் வச்ச ஏதாவது ஒரு சட்னியோ ஏதாவது ஒன்று அப்போ சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் சூடு பண்ணுறதுக்குன்னு திருப்பி கேஸ் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது 11வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து அடுத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்காக வந்து நம்ம வந்து திருப்பியும் சூடுபடுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணணும். அடுத்தது 12வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டவ்வை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு 3 மாதமோ அல்லது 6 மாதமோ ஒரு தடவை ப்ராப்பராக பார்த்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பர்னரை. நம்மளால் முடியல அப்படின்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு பர்னரை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது தேவையில்லாத வந்து கேஸ், அதாவது அந்த அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் கேஸ் வந்து வீணாக போகும், ப்ராப்பராக குக் பண்ண முடியாது. அதனால் நிறைய நேரம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன்லேயே வச்சிட்ருப்போம். எப்போவுமே நீல கலரில் வந்து அந்த ஃப்ளேம் வந்தால் தான் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மற்ற கலரில் ஏதாவது ரெட் கலர், ஆரஞ்சு கலர் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்று உங்களோட சிலிண்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும், இல்லைன்னா வந்து ஸ்டவ்வில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும். அதனால அதை ப்ராப்பராக வந்து ஒரு பர்சனை கூப்பிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த 12 டிப்ஸுமே வந்து நம்ம வந்து சிலிண்டரை எந்த அளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணி அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணாமலும் இல்லாமல் நம்ம தேவைக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனமாக யூஸ் பண்ணுறங்கிறது நம்ம இந்த வீடியோலேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது மூலமாக நம்ம எந்த ஒரு கஷ்டம் ஃப்யூச்சரில் வந்தாலுமே நம்ம எப்படி வந்து அந்த லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று, நம்மளால் நிறைய பணத்தையும் சேமிக்க முடியும். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.